ஸ்ரீ குருப்யோ நமஹா. வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ வழிகாட்டி. நம்ம சேனலுக்கு உங்களுடைய தொடர்ந்த ஆதரவுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. ஜாதகம் நம்மை கட்டுப்படுத்தல்ல, நம்மை சரியான பாதையில் வழிநடத்தும் ஒரு ஊன்றுகோல். 2026 சித்திரை 1 பராபவ வருட தொடக்கம். ஆங்கில தேதிப்படி ஏப்ரல் 14, 2026. கிழமை செவ்வாய்க்கிழமை. தமிழ் ஆண்டில் இது பராபவ வருடம், அதாவது 60 ஆண்டுகளில் 40வது ஆண்டு இது. இந்த நாளில் நட்சத்திரம் சதயம் மதியம் 1:42 வரை, அதன் பிறகு பூரட்டாதி. திதி துவாதசி இரவு 9:55 வரை, அதன் பிறகு திரையோதசி. சித்தயோகம் கரணம் கௌளவம். இந்த பராபவ ஆண்டு செவ்வாய்க்கிழமை பிறப்பதாலும் சூரியன் தனது உச்ச வீடான மேஷத்தில் துவாதசி திதியில் பிரவேசிப்பதாலும் நிர்வாகம் மற்றும் அதிகார வர்க்கத்தில் பல மாற்றங்கள் ஏற்படும் ஆண்டாக இது அமையும். சதயம் நட்சத்திரம் ராகுவின் நட்சத்திரம் என்பதால் தொழில்நுட்பம் மற்றும் வெளிநாடு தொடர்பான தொடர்புகள் இந்த ஆண்டில் வலுப்பெறும். இந்த தமிழ் புத்தாண்டிற்கான 12 ராசிகளின் பலன்களையும் ஒவ்வொரு அடுத்தடுத்த தனித்தனி காணொளிகளாக பார்க்கலாம். முதலில் மேஷ ராசிக்காரர்களே, இந்த ஆண்டு உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு தேடி வரும். உயர்கல்விக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டு. வியாபாரிகளுக்கு கூட்டாளிகளுடன் சிறு கருத்து வேறுபாடு வரலாம், கவனமாக இருக்கவும். பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். ஆபரண சேர்க்கை உண்டு. முதியவர்களுக்கு கால்கள் மற்றும் மூட்டு தொடர்பான ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. ஆலயம் வைத்தீஸ்வரன் கோவில். பரிகாரம் செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு ஏற்றவும். ரிஷப ராசிக்காரர்களே, இந்த ஆண்டு தொட்டது துலங்கும் வருடம். பொருளாதார உயர்வு நிச்சயம். இளைஞர்களுக்கு காதல் கைகூடும். அரசு தேர்வுகள் சாதகமாக அமையும். வியாபாரிகளுக்கு புதிய கிளைகள் தொடங்க உகந்த நேரம். முதலீடுகள் லாபம் தரும். பெண்களுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் முழுமையாக கிடைக்கும். முதியவர்களுக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். மன நிம்மதி கூடும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தெற்கு. ஆலயம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில். பரிகாரம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு மல்லிகை மலர் சாற்றி வழிபடவும். மிதுன ராசிக்காரர்களே, இந்த ஆண்டு பேச்சால் சாதிக்கும் ஆண்டு. நண்பர்களின் உதவி கிடைக்கும். இளைஞர்களுக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பிரபல்யம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு தகவல் தொடர்பு சார்ந்த தொழில்களில் அதிக லாபம் உண்டு. பெண்களுக்கு சகோதர வழியில் அனுகூலம் உண்டாகும். முதியவர்களுக்கு கண் மற்றும் நரம்பு கோளாறுகள் ஏற்படலாம், பரிசோதனை அவசியம். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. ஆலயம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். பரிகாரம் புதன்கிழமை விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யவும். கடக ராசிக்காரர்களே, இந்த ஆண்டு உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்கவும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இளைஞர்களுக்கு கடின உழைப்பு தேவை. போட்டிகளில் வெற்றி பெற கூடுதல் கவனம் செலுத்துங்கள். வியாபாரிகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபகரமா அமையும். பெண்களுக்கு புகுந்த வீட்டினரிடம் நற்பெயர் கிடைக்கும். முதியவர்களுக்கு பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. ஆலயம் திருப்பதி வெங்கடாசலபதி கோவில். பரிகாரம் திங்கள்கிழமை சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யவும்.
சிம்ம ராசிக்காரர்களே, இந்த ஆண்டு ஆளுமை திறன் அதிகரிக்கும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். இளைஞர்களுக்கு நிர்வாகத் திறமை வெளிப்படும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். வியாபாரிகளுக்கு அரசு வழியில் அனுகூலமான உதவிகள் கிடைக்கும். பெண்களுக்கு தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புண்டு. முதியவர்களுக்கு இரத்த அழுத்தம் போன்ற உடல்நிலை பாதிப்புகளில் எச்சரிக்கை தேவை. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. ஆலயம் திருச்செந்தூர் முருகன் கோவில். பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் செய்து ஆதித்ய ஹிருதயம் படிக்கவும். கன்னி ராசிக்காரர்களே, இந்த ஆண்டு திட்டமிட்டு செயல்படுவதால் வெற்றி அடைவீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். இளைஞர்களுக்கு கணினி மற்றும் தொழில்நுட்பத் துறையில் முன்னேற்றம் உண்டு. வியாபாரிகளுக்கு கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொள்ளவும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த பொருட்கள் வாங்குவீர்கள். முதியவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. ஆலயம் திருவேற்காடு கருமாரி அம்மன் கோவில். பரிகாரம்: ஏழைகளுக்கு பச்சை பயிறு தானம் செய்யவும். துலா ராசிக்காரர்களே, இந்த ஆண்டு மற்றவர்களுக்காக உழைப்பீர்கள். புதிய நட்பு வட்டம் உருவாகும். இளைஞர்களுக்கு வாகனங்கள் ஓட்டும்போது கவனம் தேவை. அவசர முடிவுகளை தவிர்க்கவும். வியாபாரிகளுக்கு ஆடம்பர பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கு அதிக லாபம் உண்டு. பெண்களுக்கு கலை மற்றும் அலங்கார பணிகளில் ஆர்வம் கூடும். முதியவர்களுக்கு சர்க்கரை நோய் பாதிப்பு இருப்பவர்கள் உணவில் கட்டுப்பாடு அவசியம். அதிர்ஷ்ட நிறம் கிரீம். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. ஆலயம் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை சுமங்கலிகளுக்கு வெற்றிலை பாக்கு வழங்கவும். விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த ஆண்டு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பகைவர்களை வெல்வீர்கள். இளைஞர்களுக்கு விளையாட்டு மற்றும் பாதுகாப்பு துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றி உண்டு. வியாபாரிகளுக்கு கடன் சுமைகள் குறையும். புதிய முதலீடுகள் கை கொடுக்கும். பெண்களுக்கு தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள். ஆபரணங்கள் சேரும். முதியவர்களுக்கு செரிமான கோளாறுகள் வரலாம். உணவில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. ஆலயம் பழனி முருகன் கோவில். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யவும். தனுசு ராசிக்காரர்களே, இந்த ஆண்டு நேர்மையுடன் செயல்பட்டு வெற்றிகளை குவிப்பீர்கள். குடும்ப பொறுப்பு கூடும். இளைஞர்களுக்கு உயர்கல்வியில் மேன்மை உண்டு. தந்தை வழியில் ஆதரவு பெருகும். வியாபாரிகளுக்கு நீண்ட தூர பயணங்கள் மூலம் வியாபார முன்னேற்றம் ஏற்படும். பெண்களுக்கு ஆன்மீக பேச்சுகளில் ஆர்வம் கூடும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சி தரும். முதியவர்களுக்கு ஆன்மீக குருவின் ஆசி கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. ஆலயம் ஆலங்குடி குரு பகவான் கோவில். பரிகாரம்: வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாற்றி வழிபடவும். மகர ராசிக்காரர்களே, இந்த ஆண்டு உழைப்பிற்கு அஞ்சாதவர்கள் நீங்கள். மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றம் உண்டு. இளைஞர்களுக்கு ஆரம்பத்தில் தடை வந்தாலும் இறுதியில் வெற்றி பெறுவீர்கள். பொறுமை அவசியம். வியாபாரிகளுக்கு இரும்பு மற்றும் ரசாயன தொழிலில் லாபம் உண்டு. பெண்களுக்கு சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை உயர்த்துவீர்கள். முதியவர்களுக்கு
பற்கள் மற்றும் எலும்புகளில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை மேற்கு. ஆலயம் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில். பரிகாரம் சனிக்கிழமை காக்கைக்கு எள் கலந்த சாதம் வைக்கவும். கும்ப ராசிக்காரர்களே, இந்த ஆண்டு புதுமையான சிந்தனைகள் தோன்றும். பிறருக்கு உதவி செய்வதில் மகிழ்ச்சி காண்பீர்கள். இளைஞர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் அல்லது தொழில்நுட்ப ஆராய்ச்சியில் ஈடுபடுவீர்கள். வியாபாரிகளுக்கு வேலையாட்களால் சில இடையூறுகள் வந்து நீங்கும். பெண்களுக்கு பொதுநலப் பணிகளில் ஈடுபடுவீர்கள். கௌரவம் கூடும். முதியவர்களுக்கு ஆரோக்கியம் சீராக இருக்கும். யோகா மற்றும் தியானம் கை கொடுக்கும். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை மேற்கு. ஆலயம் காளஹஸ்தி சிவன் கோவில். பரிகாரம் சனிக்கிழமை ஏழைகளுக்கு இரும்பு பொருட்களை தானம் செய்யவும். மீன ராசிக்காரர்களே, இந்த ஆண்டு இறை அருள் உங்களுக்கு துணையாக இருக்கும். நற்காரியங்கள் இல்லத்தில் நடக்கும். இளைஞர்களுக்கு ஆசிரியர்கள் மற்றும் பெரியோர்களின் பாராட்டு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு பங்குச்சந்தை முதலீடுகளில் நிதானம் தேவை. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் புனித யாத்திரை செல்வீர்கள். முதியவர்களுக்கு மன நிம்மதி தரும் வழிபாடுகளில் ஈடுபடுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. ஆலயம் திருச்செந்தூர் முருகன் கோவில். பரிகாரம் வியாழக்கிழமை கொண்டைக்கடலை மாலை அணிவித்து குருவை வணங்கவும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. இந்த தமிழ் புத்தாண்டிற்கான உங்கள் ராசி பலன்களை கவனமாக கேட்டதற்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நினைவில் கொள்ளுங்கள், ஜோதிடம் என்பது நம்மை பயமுறுத்துவதற்கானது அல்ல. நம் வாழ்க்கையை சரியான பாதையில் வழிநடத்தும் ஒரு தெய்வீக அறிவு. இந்த ஆண்டு உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஆரோக்கியம், அமைதி, செல்வ வளம், வெற்றி எல்லாம் நிறைந்து கிடைக்க இறைவனை மனமாற பிரார்த்திக்கிறேன். நமது சேனலை தொடர்ந்து ஆதரித்து வருகிற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. நான் உங்கள் ஆஸ்ட்ரோ வழிகாட்டி. வாழ்க வளமுடன். நன்றி.